கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் அப்பா. நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் தகப்பனே, கடந்த மாதம் எத்தனை விதமான ஒரு காரியங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள், சொல்ல முடியாத காரியத்தை தவிர்க்க நீ கண்டிருக்கிறபடியால் இந்த மாதத்தில் உடைய வாக்கு தத்தம் எங்களை வழிநடத்தும். உடைய வாக்கு தத்தமும் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தமும் பிள்ளைகளை பலப்படுத்தி விடட்டும் ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தம் தகப்பனே பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராக கடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் காலை பொழுதிலே எங்கள் மத்திகளை கடந்து வந்ததற்காக எங்கள் முகத்தடிகளை, எங்கள் கட்டுக்களை, இதோ எங்கள் வேதனைகளை மாற்றத்தக்கதாக உடைய வார்த்தைகளை கொடுக்க போகின்ற மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றேன் அப்பா. யார் என்னை மறந்து போனாலும் ஆண்டவர் எங்களை மறவாதபடிக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆச்சரியமான அன்புக்குள்ளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உன்னத பலனும் எங்களை வழிநடத்தட்டும். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது கிட்டத்தட்ட ரொம்ப நேரங்கள் ஆனது. காலை முதற்கொண்டு நான் நினைத்திருந்த ஒரு காரியத்தை தேவன் இரவிலே மாற்றினார். அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை கொடுத்துவிட்டு சொல்லிவிட்டார், இந்த மாதத்தில் என் பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் கேட்கும், இந்த வார்த்தைகள் நடத்தும். எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை எதிரடியான சம்பவங்கள் நடந்த போதிலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்ற போதிலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த வார்த்தைகள் அவர்களோடு இருந்து அவர்களை புறமிடச் செய்து பொன்னாய் விளங்க செய்யும். அந்த தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுத்து கடந்து செல்லப்படுகின்றோம். எடுத்து வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் பக்கம் 1033 பக்கத்துல 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க சகோதரி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மாதத்திலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களை தப்புவிக்க வல்லவரான அவர். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் தப்புவிக்க போகிறார். இந்த மாதத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் உன்னை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் காட்டி கொடுத்த போது ஆண்டவரே என்னவென்று கேட்டு, நான் தப்புவிக்க வல்லவர் அப்பா. இந்த மாதத்தில் நீ நினைத்திருக்கிற உன்னை வேதனைப்படுத்தலாம், உனக்கு விரோதமாக எழும்பு நின்ற காரியத்திலெல்லாம் தேவன் தப்புவிக்க போகின்றார். அல்லேலூயா. வேத வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உமக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உமக்கும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? எங்களை தப்புவிக்கிற தேவன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்தில் தேவன் உங்களை தப்புவிப்பார். நினைத்திருக்கிற ஒருவேளை எதிரடையாய் நடக்கின்றது என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் உங்களை தப்புவிப்பார். உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார் மத்தியிலே தப்புவிப்பார். உனக்கு விரோதமாக செய்கின்ற காரியத்தில் உன்னை தப்புவிப்பார். இந்த மாதத்தில் உன்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை தப்புவிப்பார். உன்னை தப்புவிப்பார். உன் போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார். மன சஞ்சலத்திலிருந்து உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. உணர்ந்த மனிதனாய் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். சத்தமா ஒருமித்து படிப்போமாய், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த விஷயத்தில் தப்புவிக்க போறாங்க 3 காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அவர் எத்தனை குணாதிசயம் உடையவர் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை தப்புவிக்க போகிறவர் எப்படியாப்பட்டவர், அவர் எந்த சூழ்நிலையில் நம்மோடு கூட பேசுகின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த மாதத்தில் அநேகம் நினைத்திருக்கலாம், எல்லாம் என்ன பண்ணும்போது மறுபடியும் பழைய நிலைக்கு வரப்போது என்று பார்த்த போதிலும் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். அல்லேலூயா. எல்லாம் அடைபட்ட போதும் தெய்வ வாசகர்கள் தேவையினால்
இருக்கிறது. அதை ஒருவரும் கூட்டவும் முடியவில்லை, கூட்டவும் முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்திலே தேவனை தரிசிக்கின்ற சகோதரனே சகோதரி, ஒருவேளை இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மாதத்திலே உன்னை தப்புவிக்க நான் வல்லவராய் இருப்பது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை மட்டும் வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தின் 39வது வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிங்க. நான் நானே அவர் என்னுடனே வேறே தேவன் இல்லை, நான் நானே அவர் என்னுடனே வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இப்பொழுதே பாருங்க. அவர் சொல்றாரு, நான் நானே அவர் என்னுடனே வேறே தேவன் என்ன பண்ணுது இல்லை என்பதை இப்பொழுதே பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அவர் கைக்கு தப்பிக்க ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. அவர் கைக்கு தப்பிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் ஒரு காரியமும் கிடையாது. அவர் சொல்கின்றார், வருகின்ற உனக்கு எதிரடையாக நிற்கின்ற எல்லா காரியத்திலும் உன்னை தப்பி வைப்பேன். அல்லேலூயா. உலகம் நினைச்சிருக்குது, நான் இதுல இருந்து தப்பிச்சு போயிடுவேன், இதுல இருந்து தப்பிச்சு போயிடுவேன். அவருடைய கைக்கு தப்பி வைக்கத்தக்க ஒரு மனுஷனும் ஒரு தேவர்களும் இந்த உலகத்துல இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கணும். நான் ஆராதிக்கின்ற தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் அவர் எத்தனை நன்மைகள் செய்வார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரத்தில் அவரை குறித்து தெரியல, அவருடைய அன்பு புரியல, அவர் எத்தனை தன்மை உள்ளவர் என்பது தெரியவில்லை. அவர் கொள்ளுகின்றவரும் உயிர்ப்பிக்கின்றவருமாய் இருப்பது மட்டும் இல்ல, அவர் சொல்லு, நான் காயப்படுத்துறேன், என்னுடைய கரத்துக்கு தப்புவிப்பவன் யார் என்று கேட்கின்றவர் நம்மை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா காரியத்தையும் உன்னை நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லத்தக்கதாக அத்தனை வல்லமை நிறைந்த தேவனை நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம். தானியேல் எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தில் வாசிக்க மறுபடியுமா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படித்தான் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அவர் முதல் பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவிக்க போறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற இது என்ன காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்குது பிரதர், இதுல ஆண்டவர் நிச்சயம் எங்களை தப்புவிப்பாரா, இந்த மாதத்துல நான் கடந்து செல்கிறேன், அத்தனை பெரிய பெரிய காரியங்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு தப்புவிக்க போறோமா. அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு நல்லா விசுவாசத்தோடு கூட சொல்லு, ஆண்டவர் இந்த மாதத்திலே உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 17வது அதிகாரத்தில் 37வது வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் நல்லா புரிஞ்சுங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் யாருக்கு முன்பாக இப்ப தப்புவிக்க போறாரு? எனக்கு முன்பாக நிற்கின்ற இந்த பெலிஸ்தியன் என்னை காட்டிலும் உயர்ந்தவன் தான், என்னை காட்டிலும் பராக்கிரமசாலி தான், என்னை காட்டிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருந்த போது அவர் விசுவாசத்தோடு கூட சொல்லுகின்றார், நான் சின்னவன் நினைக்காதீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நான் சின்னவன் என்று நினைக்காத, உன்னை கொண்டுதான் பெரிய காரியம் நடக்க போகிறது. உன்னை கொண்டுதான் இந்த மாதத்தில் அநேக கோலியாத்துக்களை அடிக்க போகின்றார். உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 33வது வசனம் சொல்லுகின்றது, வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியருடனே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவன் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதத்துல நமக்கு ஒருவேளை எதிராக நிற்கிற பிரச்சனைகளுக்கு நம்மோடு கூட இருக்கிறவங்க சொல்ற சொல்யூஷன் என்ன? நீ சின்ன பையன்பா, இதெல்லாம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கின்ற விதமாய் அவர் பார்ப்பது இல்லை.
அல்லேலூயா. மற்றவர்கள் பேசுகின்றவருமாய் அவர் செய்கின்றவரும் இல்ல. அவர் சொல்லுகின்றார், நான் தப்புவிக்க வல்லவர் என்பதை நீ உணர்ந்தால்தான் தேவன் தப்புவிப்பார். ஏதோ வரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே என்னை தப்புவீங்க, ஆண்டவரே என்னை தப்புவீங்க, ஆண்டவரே ஒருவேளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வருகின்ற எதிரடையான பிரச்சனையிலிருந்து தப்புவீங்க. நடக்கின்ற காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியனாகிய கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து கொக்கரிக்கின்றான், ஒவ்வொரு நாளும் எதிரடியாக பேசுகின்றான். பேசுகின்ற வார்த்தைகளை கேட்ட போது ராஜாக்கு கலக்கம் வந்து விட்டது, அங்கே இருக்கிற போர் சேவர்களுக்கு கலக்கம் வந்து விட்டது. அவனை பார்த்தால் பராக்கிரமசாலியா இருக்கிறான், யுத்த வீரனாக இருக்கிறான். அவனை கண்டு ஜனங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குகின்றது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஒருவேளை சவுண்ட் நினைச்சிருக்கலாம், இந்த மனுஷனுக்கு எங்களை தப்பு வைக்க போறது யாரு, இந்த பிரச்சனைக்கு எங்களை தப்பு வைக்க போறது யாரு? அநேகர் வந்து பேசல, ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு காரியம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம் உனக்கு எதிரடியாக நின்று கொண்டு உன்னை பயமுறுத்துவது போல இருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்துவது போல இருக்கலாம், உன்னை துக்கப்படுத்தலாம். ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, எங்களை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் எரிகின்ற அக்னிக்கும் ராஜாவுக்கும் தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. பெலிஸ்தியன் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாம் பயந்து நடக்குகின்றார்கள். சின்ன தாவீது வரான், அவன் சொல்றான், ஒரு முறை கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என் தேவன் என்னை தப்புவிச்சார், இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். அவன் விசுவாசம் அத்தனையா இருந்தது. அதனால பெலிஸ்தியன் கைக்கு தேவன் என்ன பண்ணாரு? நடக்கிற காரியத்தை வாசிக்கும். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தருடனே எதிர்த்து யுத்தம் பண்ண ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை ஒரு விசை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது. ஒரே ஒரு ஆட்டு தான், ஒரே ஒரு ஆடை எடுத்துன்னு போச்சு. நம்மளால தான் என்ன பண்ணிருப்பா, 99 ஆடை. அல்லேலூயா. ஒரு ஆடு தானே போனா போது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்காகவும் பிரயாசப்படுகிறவர், ஒரு ஆட்டுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஆடு எந்த சிங்கமும் எந்த கரடியும் பட்சித்து போடாதபடிக்கு அதன் வாய்களுக்கு தப்புவிக்கின்றவர். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியாக உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். பீறி போடும் என்று நினைக்காது, ஒருவேளை கடித்து விடும் என்று பயப்படாது, தப்புவிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அது சிங்கத்தின் வாயானாலும் சரி, கரடியின் தப்புவிக்க அவர் வல்லவர். அவர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஒரு விச எங்க அப்பாவுடைய ஆடுகளை நான் மேய்ச்சு கொண்டிருந்தேன். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு கரடி வந்து ஒரு டிப்பிக்கின் வச்சு, ஒரு சிங்கம் ஒரு டிப்பிக்கின் வச்சு. ஆனா அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணி கொண்டு இருந்தாரு? அவருக்கு ஆடுகளை விட்டா என்ன காரியம் தெரியுங்களா? தாவீதுக்கு ஒரு நல்ல தன்மை இருந்துச்சு. தேவனை துதித்து ஆராதனை செய்து கொண்டே இருப்பார். எல்லா நேரத்திலும் ஆராதனை செய்து கொண்டே இருப்பாராம். எல்லா நேரத்திலும் தன்னை தேவனோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டே இருப்பாராம். அவர் நினைவெல்லாம் யாருடையது? தேவனோடு கூட இருந்தது. நம்ம ஏதோ சபைக்கு வந்தா மட்டும்தான், அல்லேலூயா, சபைக்கு வந்தா மட்டும்தான் இல்ல, எல்லா நேரத்திலும் நினைவு அவரோடு கூட இருக்குமானால் அவர் எல்லா விஷயத்திலும் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நடக்கின்ற காரியத்தை வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவிட்டு அதன் வாய்க்கு உன்னை சிங்கம் கடிச்சிடாதபடிக்கு, நரி பீடாதபடிக்கு, உன்னை அதனுடைய வாய்க்கு, சத்துருவினுடைய வாய்க்கு தேவன் உன்னை தப்புவித்தார். அல்லேலூயா.
என் தப்புவித்தபடியினால தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் தப்புவித்தபடியினால தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது ஏதோ நேரத்திற்கு மாற்றம் இல்லாதபடிக்கு எல்லா நேரத்திலும் உண்மை துதிப்பாண்டவர், எல்லா நேரத்திலும் உண்மை மகிமைப்படுத்துவேன். என்னை தப்புவிக்க 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 உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாண்டவர். நிறைய ஜனங்களுக்கு ஆதியின் அன்பு மறந்து போச்சு. அல்லேலூயா. ஆதியின் அன்பு என்னாச்சு? மறந்து போச்சு. ஆதியில இருந்த அந்த அன்பும் அந்த நட்பும் தேவனோடு கூட இருந்த உறவும் இப்ப நமக்கு என்னாச்சு? நாமளே போச்சு. முன்னாடி எப்படி எப்படியே இருந்தோம், எப்படி எப்படியே செயல்பட்டோம், பாவத்திலே கிடந்தோம், பரிசுத்த இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். தேவனை தேடி வந்து நிறைய சிங்கங்களுக்கு உன்னை மீட்டெடுத்தார். நிறைய கரடிகளுக்கு உன்னை மீட்டெடுத்து உன்னை எதுவும் பட்சித்து போடாதபடிக்கு வேலி அடைச்சாரு. பாதுகாப்புக்குள்ள வந்தவனை யாரை மறந்துட்டோம்? என்னை தப்புவித்த தேவனை மறந்து விட்டேன். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. 3 மனிதர்கள் எழும்பி பேசுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். என்ன பிரச்சனை அவங்களுக்கு எதிரடியா நின்று கொண்டிருக்கிறது? அவங்களுக்கு விரோதமா ராஜா எப்படி சிலை நிக்குது. இப்ப தாவீதுக்கு விரோதமா கோலியாத் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை யுத்த வீரனாகிய ராஜாவாகிய சவுலுக்கே இந்த பயம். அந்த தேசத்துல யார் தான் மிகவும் உயர்ந்தவனா இருக்கிறான்? இஸ்ரவேல் கோத்திரத்துல பாத்தீங்கன்னா சவுல் தான் அதிகமான உயரம் உள்ளவனா இருக்கிறான். அதனாலதான் முதல் ராஜாவை அவனை செலக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனா அவனுக்கே யாரை பார்த்தா பயமா இருக்குது? கோலியாத்தை கண்டா பயம். அப்படியேப்பட்ட சவுலே பயப்படும் போது தாவீது பயப்படவில்லை. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிறேன் தேவனை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை அறிந்தபடினால சொன்னான். ஒரு முறை சிங்கத்துக்கும் ஒரு முறை கரடிக்கும் அது வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டி மீட்டு எடுக்க காரணம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளின் ஒன்றை போல எண்ணி இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னர் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார். தாவீது அங்க பொழுது பாருங்க, அப்பா என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியன் இந்த மாதத்திலே எனக்கு எதிரடையா நிற்கின்ற பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, இந்த மாசம் கடந்து போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்கின்ற தேவன் இந்த மாதத்துல உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் உன்னை தப்புவிக்கின்றவராய். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம். ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம். வாசகம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை தேவன் சொன்னாரு, இந்த மாசமாச்சு பயந்து நட. மனுஷனுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு இல்ல, யாருக்கு? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு
பலிகளை பார்க்கலாம், எது முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு பயப்படுகின்ற ஜனத்தை தேவன் தேடுகின்றார். அங்க நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிரடையாக நடக்கின்ற காரியத்திலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க வேண்டுமானால் இந்த மாதத்தில் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவரே, நான் நடக்கின்ற பாதை சரியான பாதையா? நான் நிற்கின்ற இடம் சரியான இடமா? நான் பேசுகின்றவர்கள், நான் உறவாடுகின்றவர்கள், நான் இருக்கின்ற ஸ்தலங்கள் எல்லாம் சரியானதா என்று பார்த்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா, போகவே கூடாது. ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படணும். ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லாம் சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. யாரை தப்புவிப்பார்? என்னை தப்புவிப்பார். அவரை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தப்புவிப்பார். ஆமென். உங்களை தப்புவிப்பார். இந்த மாதத்திலே தேவன் எல்லா காரியத்துக்கும் தப்புவிப்பார். எதிரடியாக வருகின்ற பெரிய பிரச்சனைக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா. உனக்கு சத்ருவா இருக்கின்ற, உன்னை சத்ரு போல எண்ணுகின்ற உன் சத்ருக்களின் கைக்கு தேவன் தப்புவிப்பார். அல்லேலூயா. 33 வாசிங்க. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும். அப்படியே 30 வாசிங்க சோதரி. அப்படியே 36 வாசிங்க. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கு பயந்து அவரையே பணிந்து. யாருக்கு பயப்படணும்? ஒரு நாள் எங்க இருந்த? அடிமையா இருந்த, பாவத்தில் இருந்த, பரிசுத்தம் இல்லாம இருந்த, அப்படியே கல்வாரி ரத்தத்தினால் கழுவி, அல்லேலூயா, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, ஏசினார் வசனத்தாலே, ஏசினார் வசனத்தாலே, பரிசுத்த தேவன் வந்து மீட்டெடுத்தார். நீங்க தேடி போல, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ தேடி போலப்பா. அல்லேலூயா. ஏன் வந்தாருன்னு தெரியல? அழகா ஒரு குழந்தைய கர்ப்பத்துல உருவாக்குனேன், அது கை முளைக்க கால் முளைக்க பார்த்து கொண்டிருந்தேன், எல்லா வேலையும் அதற்காக காத்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. பார்த்து கொண்டே இருந்தாரு, காத்து கொண்டே இருந்தாரு. அந்த பிள்ளை ஒரு நாள் தொலைஞ்சு போச்சு. ஆண்டவர் தேடி வரார். பாவத்துல கிடக்குது, சாபத்துல கிடக்குது, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிள்ளைய தன்னுடைய ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் எகிப்தின் அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை நான் தேடி வந்து கழுவி எடுத்தப்பா. அல்லேலூயா. கழுவி எடுத்தவர் சொன்னார், இந்த மாதத்துல நான் உன்னை தப்ப வைப்பேன். அல்லேலூயா. வேத வசனம் வாசிங்க. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் இதான் பிரச்சனை. நாத்திகம்னா பரவாயில்ல பிரதர். அல்லேலூயா. நாத்திகம் ஒரு நாள்னா
பரவாயில்ல, ஆண்டவர் சொல்ற காரியம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உங்களை ஆனால் காப்பாற்றினா ஆண்டவர் வருஷம் 365 நாளும் காப்பாற்றணும். ஆனா ஆண்டவர் கோசம் சகல நாளும் இருக்கப்பானா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு நாள் சொல்றீங்க, 1ஆம் தேதி காலையில வேணா வருவேன், டெய்லியும் வேணா எப்படி நான் வருவேன்? அல்லேலூயா. சகல நாள் அவர் நம்மை காப்பாற்றினானால் நாம எப்படிதான் இருக்கணும்? மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தெரியும். இந்த மாதத்துல பாருங்க, முதல் நாளிலே 2 முறை தேட வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை தாவீதை போல என்ன பண்ணலாம்? சொல்லலாம், அப்பா நான் அந்தி சந்தி மதிய வேலையில துதிப்பாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை காப்பாற்றுகின்றாரு, ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகின்றாரு. கடந்த 7 மாதத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் அவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்காமல் இருந்தால் அவர் ஒரு நாள் மட்டும் துதிப்பேன். நடத்தி வந்த பாதைகளை நினைச்சா ஒவ்வொரு நாளும் நினைக்காமல் இருந்தா ஒரு நாள், நினைச்சிட்டே இருந்தா ஒவ்வொரு நாள். வேதம் சொல்லுகிறது, வாசிக்க சொல்லுகிறது, அவர்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டத்தின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதுக்கு கவனமாயிருந்து என்ன செய்கிறதுக்கு? இந்த எல்லா காரியத்தையும் செய்வதற்கு கவனமாயிருந்து தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என்ன பண்ண? முதல்ல பக்கத்தை கை கொண்டு சொல்லு, அதெல்லாம் பார்த்து பயந்துடாத. அல்லேலூயா. எதெல்லாம் பார்த்து பயந்துடாத? அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் வாசிங்க. நான் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. அல்லேலூயா. உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லு. ஆமென். முதல் காரியம், பெலிஸ்தியனாகிய சொல்ல மாட்டேன்றீங்களா? பெலிஸ்தியனாகிய கோலியாத்துக்கு தப்புவித்தார். இரண்டாவது, உங்களுக்கு எதிரடியாக இருந்த சத்துருக்களுக்கு தப்புவித்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதத்தின் 3வது வசனம். அவர் உன்னை அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் எதுக்கும்? வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். கொள்ளை நோய் குறித்து தெரியும், ஒரே பயத்தில் தான் இருக்கிறவங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டோம், ஆனா இதுக்கு எங்களை அறியாமலே மாஸ்க் எடுத்து என்ன பண்றோம்? அல்லேலூயா. எது வந்தாலும் நாங்க பயந்ததில்ல. டைபாய்டு வந்தது பயந்ததில்ல, மலேரியா வந்தது பயந்ததில்ல, என்னென்ன நோயே வந்துச்சு பயந்ததில்ல. ஆனா இந்த கொரோனாவை கண்டு அல்லேலூயா வர சொல்ல கட்சிக்கு இருக்குதோ இல்லையோ, ஒவ்வொருத்தரும் பாக்கெட்லயும் நல்ல வேலை இன்னைக்கு நான் எதுவும் வரல. அல்லேலூயா. நாங்க அப்படி தேவன் சொல்லுகின்றார், கொள்ளை நோய்க்கு தப்பு உண்மையாலுமே அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 7 மாசம் கடந்து இருக்கிறபடியினால எத்தனை காரியங்கள் நமக்கு எதிரடியாய் நின்ற போது, அது கோலியாத்தை போல இருக்கலாம், இதை எதிர்க்கின்றவர்களாய் போல இருக்கலாம். எல்லா காரியத்துக்கும் தப்பு என்று சொன்னவன். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வாக்குத்தத்தம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலே என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று ஜனவரி மாதத்தில் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவனமாய் நடத்தி வருகின்றார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் விலகல, நான் விலகிட்டேன். அவர் ஒரு நாள் கைவில்ல, நான் கைவிட்டேன். அல்லேலூயா. தேவன் சொல்லுகின்றார், எதற்கு தப்பு வைப்பாரா? வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். வேணுடைய கண்ணியை மட்டும் கொஞ்சம் ஓரளவு சொல்லி முடிக்கிறேன். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் தப்பு வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அது உங்கள் வசத்தில் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருக்கு விரோதமாய் ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கண்ணி எப்படியாப்பட்ட கண்ணியா இருந்தது? அது 60 முழம் உயரமுள்ள கண்ணியா இருந்தது. அதை வணங்காவிட்டால் எங்க தள்ளப்படுவோமா? அக்னிமயமான 7 மடங்கு எரிகின்ற அக்னி ஜுவாலையிலே தள்ளப்படத்தக்கதாக ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த 3 வாலிபனுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கத்தக்கதாக சிந்தை இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 பேரும் சொன்ன காரியத்தை தான் தானியேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்ன பண்ணுவார்? நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த 3 பெரிய ராஜா சொல்றாரு, இத வணங்குறனா அல்லேலூயா. உடனே என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. இப்ப நாதசுரம், கிண்ணறம், மற்ற எல்லா காரியமும் வாசிக்கப்படும். மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுங்க? உடனே குனிஞ்சு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்நிய தேவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. எதிரடியாய் வருவது போல இருக்கலாம், எதிரடியாய் தூண்டுவது போல இருக்கலாம், எதிரடியான வார்த்தைகளுக்கு உங்களுக்கு விரோதமா நிற்கலாம். அல்லேலூயா. சாபத்தையும் சபிக்கின்றவர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஒருவேளை கோலிகத்தை போல அவன் என்ன பண்ண தொடர்ந்து டெய்லியும் காலையில சபித்துக் கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் சொல்ற தப்பு விப்பேன். எதிரடையாய் நிற்கின்ற மனிதனுக்கு இடத்திலிருந்து உன்னை தப்பு விப்பேன். நிற்கின்ற காரியம் பெரிதென்று கண்டு பயந்து விடாதே. ஆண்டவர் சொல்ற தப்பு விப்பேன். அவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை நீ எத்தனை நாட்கள் விசுவாசிக்கின்றாயோ அத்தனை நாட்கள் நீ தப்புவிக்கப்படுவாய். எரிகின்ற அக்னி ஜுவாலையானாலும் சரி, ராஜாவானாலும் சரி, எழுந்து நிற்கின்ற கோலியாத்தானாலும் சரி, ஆண்டவர் சொல்ற இந்த மாதத்தில் உன்னை தப்புவிப்பேன். சகல காரியத்திலும் உன்னை பயமுறுத்துகின்ற காரியத்துல தப்பு வைப்பேன், உன்னை துக்கப்படுத்துகின்ற காரியத்துல தப்பு வைப்பேன், உன்னை வேதனைப்படுத்துகின்ற காரியத்துல தப்பு வைப்பேன். ஐயோ இந்த பிரச்சனை மாறாதா என்று சொல்லுகின்ற அந்த காரியத்தில் தேவன் உன்னை தப்பு வைப்பார். எதிரடியா இந்த காரியத்துல அவங்க அந்த வாலிபர்கள் 3 பேரும் சொல்றாங்க, உனக்கு மறு உத்தரவு கொடுங்க அவசியம் இல்லை ராஜா, நீ தூக்கி என்ன எங்க வேணாலும் போடு. அல்லேலூயா. 7 மடங்கு எரிகின்ற அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்ட போது நடந்த காரியத்தை பாருங்க. அவர்கள் போட்டிருந்த அந்த ஆடையில கூட வாசனையும் அங்கே வெளிப்படவில்லை. அந்த 3 கூட 4வது நாளாய் இயேசுவானவரும் உலாவினாரா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை தப்புவிக்க கூடாதபடிக்கு நிந்தனையும் நெருக்கமும் வருகின்ற போது நீ ஒரு காரியத்தை மறந்து விடாதே, இயேசுவானவரும் பக்கத்துல தான் இருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட அக்கினியானாலும் தப்பு இருப்பார். ஒருவேளை நான் விடுத்துட்டேன் என்று நினைக்கிறோம், ஆண்டவர் சொல்ற நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறேன், என்னோடு கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்த தேவன் சொல்லு, அவங்க தப்புவித்த அதே தேவன் தான் உன்னையும் தப்புவிக்க போறார். அல்லேலூயா. அவர்களை தப்புவித்த அதே தேவன் தான் உன்னையும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவுக்கும் தப்புவிக்க ஓடப்பட்ட போதிலே அக்னி ஜுவாலைக்குள்ளே அவர் நடந்தார். அதை கண்ட ராஜா இம்மட்டும் நீ வணங்கு 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 என்று பயமுறுத்தினவன் என்ன சொல்றான்? உங்கள் தேவன் தான்பா தேவன், உங்கள் ராஜா தான்பா ராஜா, உங்கள் கர்த்தர் தான்பா கர்த்தர், அவரை தவிர இந்த உலகத்துல ஒரு தேவனும் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, எல்லா தீமைக்கும், எல்லா துக்கத்திற்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா கஷ்டத்திற்கும் தப்புவிக்க அவர் உண்டு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, வேறொருடைய கண்ணி